வெல்கம் பேக் கைஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2024 அதாவது இப்போ ரீசென்ட்டா தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆன தி அடமண்ட் கேர்ள் அப்படிங்கிற கொட்டுக்காளி அப்படிங்கிற இந்த தமிழ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா, இந்த படம் ஒர்த்து வச்சா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்த வீடியோவோட செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த படத்தோட பிரேக் டவுன், அதாவது இந்த படத்துல டைரக்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த படத்தோட எண்டிங் என்ன, இந்த படத்தை வந்து நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த கொட்டுக்காளி அப்படிங்கிற இந்த படத்தோட டைரக்டர் வந்து பி.எஸ். வினோத் ராஜ். இவர் இதுக்கு முன்னாடியே பெபிள்ஸ், அதாவது கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. அதுவுமே நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கின படம் தான். அந்த படத்தை வந்து நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த படமுமே நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கின படம் தான். அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன், இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ரொடியூசர்ஸ். இந்த படம் அவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கினதுனால அதை பார்த்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இந்த பி.எஸ். வினோத் ராஜை வச்சு இன்னொரு படம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கொட்டுக்காளி அப்படிங்கிற இந்த படம். இந்த கொட்டுக்காளி அப்படின்ற இந்த படத்தை வந்து இந்த இயர் பிப்ரவரி மந்தே வந்து பெர்லின்ல ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் ரீசெண்டா ஆகஸ்ட் மந்த் வந்து நம்ம ஊர்ல தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துல சூரி அண்ட் ஆனாபென் இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்துல வந்து நம்ம சூரி பாண்டி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய மாமா பொண்ண சின்ன வயசுல இருந்தே இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருந்திருக்காங்க. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வேற ஒரு பையனை, அதாவது இவங்களை விட லோ கேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்கா. ஸோ இதை வந்துட்டு இந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை வந்து அந்த பையன் ஏமாத்தி மயக்க வச்சிருக்கான், ஸோ இவளை கூட்டிட்டு போய் மருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இவ சரியாயிடுவா அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில எல்லாரும் கிளம்புறாங்க, இன்க்ளூடிங் நம்ம சூரியன் சேர்த்து. ஸோ இப்படி இவங்க போற அந்த டிராவல் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 hour 40 minutes தான். அண்ட் இந்த படத்துல கிளைமேக்ஸுமே இல்ல. இந்த படத்தோட டைரக்டரான பி.எஸ். வினோத் ராஜ் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸை வந்து ஆடியன்ஸ் ஆன நம்ம கையில வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா ஆண் ஆதிக்கத்தையும் எந்த அளவுக்கு முட்டாள்தனமான மூட நம்பிக்கைய ஒரு ஃபேமிலியில ஒரு ஊரே நம்பிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் ஒரு 2 பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதுல எனக்கு கிடைச்ச பதில் அப்படிங்கிறது வந்து என்னையவே ஆச்சரியப்பட தான் வச்சது. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் உண்மைதானே, அந்த பொண்ணுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு, பேய் ஓட்டினாங்க அப்படின்னா சரியாகிடும் அப்படின்ற அளவுக்கு நம்புற அளவுக்கு இன்னமும் இங்க வந்துட்டு மக்கள் இருக்க தான் செய்யறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. எதுக்கு வந்துட்டு இப்படி ஸ்லோவா எடுத்து வச்சிருக்காங்க, ஏன் வந்து ஒரே ஷாட்டையே லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க, அண்ட் தேவையில்லாத நிறைய சீன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம். பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத எந்த ஒரு சீன்ஸுமே இந்த படத்துல இல்ல. ஒரு ஷாட்டுக்கு பின்னாடியுமே ஒரு மீனிங் இருக்கதான் செய்யுது. அதை வந்து ஆர்ட் ஃபில்ம் பாக்குறவங்க ஏத்துப்பாங்க. பட் நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரதான் செய்யும். இந்த படத்தோட டைரக்டரான பி.எஸ். வினோத் ராஜ் அவரே வந்துட்டு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு ஷாட்டை வந்து நல்லா இல்லாம எடுக்கிறதுக்காகவே நாங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. தேவையில்லாத ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமா வந்து அந்த யூரின் போற ஷார்ட்ஸ் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு டைரக்டர் சைட்ல இருந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியோட தங்கச்சி அவங்க ஒரு பேட் மாத்துறதுக்காக காட்டுக்கு உள்ள இறங்கி தூரமா போய் தான் மாத்துவாங்க. பட் இங்க மென்ஸ் அப்படிங்கும் போது இவங்க டக்குன்னு இறங்கி நிறுத்தின உடனே எந்த ஒரு இதுவுமே இல்லாம சாதாரணமா வந்து பீஸ் அடிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த ஷாட்டை வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்க ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்டிங் சீன் வரைக்கும் எந்த ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து எந்த ஒரு மீனிங் இல்லாம வைக்கல. எல்லா ஷாட்டுக்கு பின்னாடியுமே ஒரு மீனிங் இருக்கு. அண்ட் அதை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாங்ஸோ மியூசிக்கே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஆர்ட் ஃபில்ம். பட் ஆனா அந்த ஆட்டோ சவுண்டு, சுத்தி இருக்க நேச்சர் ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே மெனக்கட்டு தான் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த படத்தோட எண்டிங் என்னதான் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு இதுல மூழ்கி இருக்கும்போது படத்தோட எண்டிங்ல அந்த பாண்டி அப்படின்ற கேரக்டர் மட்டும் அந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவரோட மாமா பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றா, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு வந்து மருந்து எடுக்கிறன்ற பேர்ல இப்படியெல்லாம் பண்ணா அந்த பொண்ணோட மனசு வந்து எப்படி மாறும் அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி ஆடியன்ஸுக்கு வந்து வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டரும் சரி நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ்லயும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு
உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிஓவியை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இந்த படத்தை வந்து பார்க்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம். இந்த ஆர்ட் ஃபில்மை நீங்க ஓடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக $190 கொடுத்து 1 hour 40 minutes தியேட்டரில் போயிட்டு நான் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்புனவங்களுக்கு தான் இந்த படம் வந்து மோஸ்ட்லி பிடிக்காம போயிருக்குது. அண்ட் நான் டிஸ்கஸ் பண்ண ஒரு சில பேருமே இதை தான் வந்து ரீசனாக சொன்னாங்க. $190 கொடுத்து இப்படி ஒரு படத்தை நான் தியேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படின்னு, இது ஓடிடியில் வந்தால் நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அகைன் இது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம், இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு தியேட்டர்ல பார்த்து இந்த படம் பிடிக்கல அப்படின்றவங்களா இருந்தா கூட அகைன் ஒரு டைம் ஓடிடியில பாருங்க. மூவி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இந்த கொட்டுக்காளி அப்படின்ற இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 out of 3.4.